என்னது பேர்ட்ஸ் ஆகாதா? வைஃபைல இவ்ளோ ப்ராப்ளமா? நம்ம மொபைல் ஃபோன்னால இவ்ளோ பிரச்சனையா? இல்ல புரியல. இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க டவுட்ஸ கிளியர் பண்ண தான் நான் வந்திருக்கேன். Confusion of the constitution of the institution of the loose motion. கைஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஆக்சுவலா நான் வந்து ஒரு காலேஜ் படிக்கிற 3rd இயர் ஸ்டூடெண்ட்டு தான். இசிஇ டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். ஸோ இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நான் வந்து 3rd இயர் வந்துட்டேன். இன்னொரு 1 இயரில் பிளேஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஜென்ரல் கான்செப்ட்ஸ் நிறைய தேவை, எலக்ட்ரானிக் கான்செப்ட்ஸ் நிறைய தேவை. காலேஜ் கிளாஸ் ரூமில் நடத்துகிற ஒரு சில கான்செப்ட்ஸோடு சேர்த்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் நிறைய கேட்பாங்க. லைக் வைஃபைனா என்ன, லீடார்னா என்ன, இந்த மாதிரி கேட்குறப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து அது ஒன் டே பார்ப்போம், அடுத்த நாள் கடந்து போயிடுவோம். பட் ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு சேனல் ஆரம்பித்து டே பை டே நான் என்னெல்லாம் படிக்கிறேனோ அதை ஒரு ரெக்கார்டாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த ரெக்கார்டை வந்து நான் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். லைக் நம்மள மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து இது ஒரு பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் டெய்லி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஒன்றா க்ரோ ஆகலாம். ஒரு பேர்டுக்கு ஷாக் அடிக்குதுன்னா அது வேறு யாரோட தப்பு இல்லை, அந்த பேர்டோட தப்பு தான். என்னென்னு புரியலையா? வெயிட் பண்ணுங்க, சொல்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்க பேர்டு கிளியராக பாருங்களேன். அது தன்னோட 2 காலையும் ஒரே ஒயரில் வச்சு நிற்குது. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் 0. அதனால் அந்த பேர்டு வந்து சாகாது. சாரி கைஸ், ஜெமீனில் க்ரியேட் பண்ண ஃபோட்டோஸில் எப்படி தான் இருக்கும், அது விடுங்க. வாங்க நம்ம கான்செப்டில் போகலாம். இந்த பேர்டு பார்த்தீங்கன்னா தன்னோட கால்களை டிஃப்ரெண்ட்டான ஒயரில் வச்சுட்ருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான கொழுப்படுத்த பேர்ட்ஸுகளுக்கெல்லாம் வந்து ஷாக் அடித்து பாவம் தன்னோட உயிரை தியாகம் பண்ணிடுங்க. மல்லாக்க படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். இன்றைக்கி நம்ம வைஃபை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வைஃபை ரூட்டருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கும். அது டிஜிட்டல் டேட்டாவை ரேடியோ வேவ்ஸாக மாற்றி ஆண்டனா மூலமாக அனுப்பும். மொபைலில் இருக்க ஆண்டனா ரிசீவ் பண்ணும். ஸோ ரெண்டும் கனெக்ட் ஆயிரும். என்னது நம்ம பேசுகிற காலுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ப்ரொசீஜரா? என்னென்னு புரியலையா? வாங்க நான் சொல்கிறேன். ஸோ பொதுவாக ஒரு பர்சன் கால் பண்ணுறப்போ அவங்க ஃபோன்லேருந்து வர சிக்னல்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு பேஸ் ஸ்டேஷன் ஆர் ஒரு டவருக்கு போகும். அங்கேருந்து அந்த டவர் வந்து ஒரு சில அல்காரிதம் ரன் பண்ணும். அந்த அல்காரிதம் மூலமாக பெஸ்ட் பாத் எது, டிலே இல்லாத ரூட் எது, எங்கே டிராஃபிக் கம்மியாக இருக்குது, யூசர்ஸ் எங்கே கம்மியாக இருக்காங்கன்றதை பார்த்துட்டு இந்த பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சனோட கால் கனெக்ட் ஆயிரும்.